இங்க ஒரு மொட்டையை ஒரு குட்டி தீவுல மாட்டிட்டு குடிக்க தண்ணி இல்லாம அங்க இருக்க தேங்காவை பொறுக்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனும் மரத்தை எட்டி எட்டி வச்சு பாக்குறான். ஆனா ஒரு தேங்காய் கூட உழுவுல. காண்டானவன் எகிரி குன்ஃபு ஸ்டைல்ல விட்டா ஒரு கிக்கு. அப்புறம் கால் வஞ்சிச்சு படுத்துட்டு கத்திட்டு இருக்கான். அப்புறம் அதே தீவுல இருக்க ஒரு குட்டி பையன், என்ன மொட்டை அங்கிள் தேங்காய் உழுவுலையா, இப்ப எப்படி ஏறி பொறிக்கிறன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல ஏறான். ஆனா பொத்துன்னு கீழே விழுந்துறான். அப்புறம் அந்த பையன் ஒரு பூமராங் செஞ்சு நான் வச்ச குறி தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு வீசுறான். ஆனா மரத்தை தாண்டி போய் விழுந்துருது. அப்புறம் இவனுக்கு ட்ரை பண்ணி டயர்டாகி படுத்துட்டு இருக்கும் போது அங்க அடிச்ச காத்துல ஒரு தேங்காய் வந்து உழுது. இதை பார்த்த மொட்டையை உடனே ஓடி போய் கேட்ச் பிடிச்சி ஒரு கல்லுல உடைச்சு அந்த பையனுக்கு கொடுக்காம குடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் அங்கிள் அங்க பாருங்க வெள்ளக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு புடிட்டு ஓடிடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தேங்காய் வந்து இவங்க மண்டையிலே விழுது. எவன்டா மண்டையில கல்ல போட்டான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அந்த தேங்காய் போய் கடல்ல விழுந்துருது. இவனுங்க ஓடி போய் குதிச்சு எடுக்கிறானுங்க. பார்த்தா உள்ள இருந்து ஒரு ஷார்க் கடிக்க வருது. எம்மா தப்பிச்சடா அப்படின்னும் போது அப்பதான் பாக்குறானுங்க பக்கத்து தீவுல இவனுங்க மாதிரி ரெண்டு பேர் இருக்கானுங்க. அவனுக்கு பிளைட் சீட்டை கழட்டி அதை வச்சு தேங்காய் பொறிச்சு குடிச்சு ஒரு டீமா இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு இவனுங்க நாமளும் சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு அப்புறம் அங்க உடஞ்சிருந்த போட்டை எடுத்து ஒரு சீசா மாதிரி செஞ்சு ஒரு பக்கம் இவன் மிதிக்க அந்த பையன் போய் மரத்துல குந்திக்கிறான். அப்புறம் ரெண்டு பேர் தேங்காய் பொறிச்சு சேர்ந்து குடிக்கிறாங்க.